இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒன்னா சார், தயவு செஞ்சு என்ன போக விடுங்க, இல்லைன்னா இவ்வளவு கொன்னுடுவேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன், உண்மையா கழுத்து எடுத்துட்ட. ஏய், சீக்கிரமா பூட்ட தோற. யோ, போய் சாவியை கொண்டு வாயா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா சாவியை கொண்டு வாங்க. சீக்கிரமா தோற. எவ்வளவு தைரியம் உனக்கு? அங்கிள், உங்களோட கன் என்கிட்ட இருக்கு. அது முதல்ல என்கிட்ட கொடு. குட் ஜாப் குஷி. அப்பா கேட்ச். ஏய், பின்னாடி போ. நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. கண்ணை என்கிட்ட கொடுத்துரு. சார், சார், நீங்க உங்க டியூட்டி தான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் இப்ப பண்றது சரி கிடையாதுதான். ஆனா சில நேரத்துல சரியான ஒண்ணு செய்யறதுக்கு நிறைய தப்பு பண்ண வேண்டியிருக்கும். நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான் சார். இந்த தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா என் ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால என்னையே மன்னிச்சுக்க முடியாது. ஏய், நில்லு. நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாவே சுற்றுவேன். கூல் டவுன். சார், நான் சொல்றதை கேளுங்க. இது ஆமா, அது ரத்தம் இல்ல. இப்ப புரியுதா பானை சாப்பிடுறது எவ்வளவு கெடுதல்னு? அப்பா, போங்க, எல்லாரும் உள்ள போங்க. போங்க மேடம், போங்க போங்க. ஓ, குஷி, அசையக்கூடாது. ஏய், நீ பண்றது தப்பு. சார், இன்னைக்கு எல்லா தப்பையும் ஒன்னா சேர்த்து பண்ணிடுறேன். அப்புறம் தண்டனையை பொறுமையா அனுபவிச்சுக்கிறேன். சாரி இன்ஸ்பெக்டர் சார். வா குஷி. டேய்,
எங்களை இங்க பூட்டி வச்சுட்டு ஒரு கைதி தப்பிச்சுட்டான். அட சீக்கிரமா வந்து இந்த பூட்டை உடையா வா. ஏதாவது ஆச்சுன்னா உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. கடவுளே கிருஷ்ணா, என் குழந்தையோட உயிர் ஆபத்துல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நீங்க எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். வெறும் மானச மட்டும் இல்ல, நீங்க மோகன் ஐயா குஷிய கூட திரும்ப கூட்டிட்டு வரணும். அதுவும் நல்லபடியா கூட்டிட்டு வரணும். இப்ப என்னோட மொத்த குடும்பமும் உங்களோட பொறுப்பு தான் கடவுளே கிருஷ்ணா. ப்ளீஸ் தயவு செஞ்சு உதவி செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம். என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள நுழையிறீங்க? இந்த பர்மிஷன் மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, லைக் மே கமின், உள்ள வரலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாயை திறந்து கேட்கணும்ல. உங்களுக்கு என்ன மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கா? யாரு எனக்கு? நீங்களே இன்வைட் பண்ணிட்டு அப்புறம் மறந்துடுவீங்களா? நல்லா இருக்கே, கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிளம்பியாச்சு. கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தா இப்படி சர்ப்ரைஸ் ஆகுறீங்க?